இப்போ மீனராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ஒரு கேள்வி எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு மீனராசிக்காரர்கள் இருக்காங்க. அதில் வந்துட்டு பெரியவங்களும் இருக்காங்க. அது ஓகே. இப்போ வந்துட்டு 7 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டைமில் குழந்தை பிறந்திருக்கும் நிறைய இடத்துல. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த 7 சனி வந்து எஃபெக்ட் ஆகுமா? ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு வயசு வரைக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது. குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி இந்த 7 சனிக்காக அவங்க அந்த குழந்தைக்கு பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். ஒரு மாதிரி எதை சொல்கிறேன், 7 சனின்ற ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டாங்க. எப்பயுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வயது வரைக்கும் வாய்ப்பே இல்லை. மேபி என்ன அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் வரும். உடம்பு முடியாமல் வரனா உடனே அது ஏதாவது ஆகிட போதா? அதெல்லாம் இல்லை. எப்பயுமே குழந்தைகளுக்கு வந்து ஒரு வயது வரைக்கும் அந்த காலத்தில் ஜாதகம் எழுத மாட்டாங்க மேம். ஏன்னா அந்த குழந்தையோட அமைப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகமே எழுதுவாங்க. ஒரு வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த பரிகாரமும் பண்ணக்கூடாதுன்றது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய நியதி. அப்படி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு நல்லதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதில் ஆட்சேபணம் நிறைய இருக்குது, உடன்பாடு இல்லை. அதனால் அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா? எஸ். ஏன்னா 7 சனி யாருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விதமாக சனி பிரியும். 30 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அது பொங்கு சனியாக இருக்கும். 30 வயதுக்கு அதுக்கப்புறம் 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் வந்து சனி சில பேர்களை நல்லது கெட்டதெல்லாம் உருவாக்கி கொடுப்பார். ஏன்னா எப்பயுமே வந்து சின்ன வயசுலேயே அவளுக்கு பேஸ் ஒழுங்காக போட்டால் தானே அந்த குழந்தை அதுக்கப்புறம் அது வந்து பண்ணும். உங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சால் தானே நீங்கள் எஸ்ஸே எழுத முடியும். அப்போ இந்த ஏபிசிடி தெரியணுன்றதை சொல்லக்கூடிய இந்த பால விஷயத்தில் உங்களுக்கு சனி வரும்போது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் ஒரு 11 வயசுலேருந்து ஒரு 19 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அதுவும் இந்த தடவை உங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை மீனத்துக்கு. ஏன்னா குருவோட பார்வை நல்லா இருக்குது. அப்போ பிரச்சனைலாம் ஒன்றும் வரப்போகிறது பெருசாக நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பிள்ளைங்க சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்தாலும் என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் குரு வந்து உட்காந்து மேஷத்தை பார்ப்பார். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தசைகள் எல்லாமே மாறதான் செய்யும். எதுலன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இந்த மீனராசி நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். அவங்க ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது நடக்காது.